தம்பி மெதுவா மெதுவா பைய வாங்க தம்பி. அம்மா கால் வலிக்குதே. அண்ணே இப்படியே உட்கார வைங்க அண்ணே. தம்பிக்கு ரொம்ப கால் வலிக்குது போல இருக்கு, இப்படியே உட்காரட்டும். சரிம்மா. பைய உட்காரு தம்பி, உட்காரு. சரிம்மா, இந்த தம்பிக்கு கொஞ்சம் தைலத்தை கொடுங்க, தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் நின்று கிளம்பிடுவாமா. எனக்கு வேற ஆபீஸ்க்கு லேட் ஆயிருச்சு, நான் கிளம்புறேன். சரிண்ணே, இனிமே நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. தம்பி போயிட்டு வரேன்பா. சரி, ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும்பா. தம்பி கொஞ்சம் உட்கார்ந்து இருங்க தம்பி, உள்ளக்க போய் தைலம் எடுத்துட்டு வரேன். சரிக்கா. சோ கடவுளே, பிரியா ஞாபகத்துல வந்து இப்படி பைக்ல அடிபட்டுட்டுமே. கால் என்ன வலி வலிக்குது. ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்தேன். என்னது பிரியா குரல் மாதிரி கேக்குது? இந்த பார்வை பார்க்க பகலிரவா பூத்திருந்தேன். என்னது பிரியா மாதிரி இருக்கு? அது சரி, பிரியா ஞாபகத்துல இருக்கறனால பிரியா மாதிரியே இருக்கும். மாலை ஒண்ணு பூ பூவா கோர்த்திருந்தேன். அட, இது கனவில்ல, இது என்னோட பிரியா தான். அந்த செய்திக்காக நொடி நொடியா வேர்த்திருந்தேன். என்னது சிவா சார் நம்ம வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்கு? அது சரி, சிவா சார் நினைப்பாவே இருக்கறனால நமக்கு இப்படித்தான் தோணுது. சூரியன சூரியன சுருக்கு பையில் நான் அள்ளி வர ஆசைப்பட்டேன். என்னது பிரியா நான் இருக்கிறது கூட தெரியாம உற்சாகமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை இது கனவுன்னு சொல்லி இப்படி ஆடுறாளோ? நம்ம கொஞ்சம் அமைதியாவே இருப்போம், என்ன செய்யறான்னு பாப்போம். சிங்கத்தையும் சிங்கத்தையும் சில நாளா ஏன் சின்ன சின்ன கமலுக்குள் பூட்டிக்கிட்டேன். தண்ணிக்குள்ளதான் ரெட்ட தாமரை கொடி தெப்ப குளத்தையும் குடிச்சிருச்சே. என்னது பிரியா இங்க வந்து உட்கார்ந்திருக்கா? பிரியா என்னம்மா, என்ன வேணும்? அக்கா சும்மாதாக்கா வந்து உட்கார்ந்திருக்கேன். ஓ அப்படியா, நான் கூட நினைச்சேன் அந்த தம்பி உனக்கு தெரிஞ்ச தம்பின்னு நினைச்சேன். யாரு? சிவா சார், நீங்களா? என் தங்கச்சி இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கா, ஏத்தாப்புல ஆளு இருக்கிறது கூட தெரியாம வந்து உட்கார்ந்திருக்கா. பிரியா அங்கிட்டு போய் உட்காருமா. ஓய் பிரியா, ஷாக் ஆயிட்டியா? நீங்க எப்படி சார் இங்க வந்தீங்க? இந்தாங்க தம்பி தைலம் தேய்ச்சுக்குங்க, சரியாயிரும். சரிக்கா. அக்கா இவங்க பிரியா, நான் சரோஜாக்கா வீட்ல ஒரு விஷயமா போயிட்டு வந்துகிட்டு இருந்தேம்மா. பைக்குக்காரன் வேகமா வந்து இந்த தம்பி மேல இடிச்சு விட்டாமா. பாவம் தம்பியால எந்திரிச்சு கூட நடக்க முடியலம்மா, அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. நானும் இன்னொரு ஆளும் சேர்ந்துதேன் தம்பியை கூட்டிட்டு வந்தோம். அதே தைலத்தை கொடுத்து தேங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேம்மா. பெரிய அடியாக்கா? இல்லங்க, சாதாரண அடிதான். இப்ப பரவாயில்லையா தம்பி? நல்ல தைலத்தை தேங்க, அப்பதே வலி போகும். சரிக்கா, இப்ப கொஞ்சம் வலி தேவையா தான் இருக்கு. இருங்க தம்பி, சூடா உங்களுக்கு காபி போட்டு வர சொல்றேன். பிரியா போய் காபி போடுமா தம்பிக்கு. சரிக்கா. இருக்கட்டும், இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா குடிக்கிறேன். இப்ப எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, நான் கிளம்புறேன். தம்பி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க தம்பி, எவ்வளவு வலியில துடிச்சீங்க. ஆமா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. அடிபட்டப்ப வலிச்சுச்சு, ஆனா இப்ப வலிக்கல. உங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இருக்கும், பார்த்த மாதிரியே இருக்கும் உங்களை. தம்பி ஏன் தங்கச்சிரே, இவ பேரு பிரியா, பெரிய கம்பெனில வேலை பார்த்தா. போறப்ப வாரப்ப பாத்துப்பிய தம்பி. ஓ அப்படியா, அதானே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரது? ஐயோ கெலடி இங்கதே இருக்கா. ஐயய்ய அத்தை, அது அது நான் சரோஜாக்கா வீட்டுக்கு போயிட்டு வர வழியில தம்பிய பைக்குக்காரன் இடிச்சுட்டான்தே. தம்பியால எந்திரிச்சு கூட நடக்க முடியலத்தே. அதே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தைலத்தை கொடுத்து தேங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடியா பைக்குக்காரன் இடிச்சானா ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்க வேண்டியதானே, அதை விட்டுவிட்டு கண்டவனையும் நம்ம வீட்டுக்கு எதுக்கடி கூப்பிடுற? அத்தே பைக்கு அடிபட்டு பெரிய காயம் ஒண்ணும் இல்லத்தே, லைட்டான காயமே, தைலம் தேய்ச்சா சரியாயிரும். ஆமாமா, எனக்கு அவ்வளவு பெரிய அடிலாம் இல்லம்மா, சின்ன அடிதான். தான் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், தைலத்தை ஊரானுக்கெல்லாம் கொடுத்து காலி ஆக்குறான். என்னத்த சொல்ல? அக்காலும் தங்கச்சியும் என் சொத்தை கரைக்கிறதுக்கு தானே வந்திருக்காளுங்க. தம்பி நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க தம்பி, வயசானவங்களே இப்படித்தானே பேசுவாங்க. ஆமாக்கா. சரி தம்பி, இம்புட்டு நேரமா இருந்து குட்டிங்க ஒரு கிளாஸ் காப்பி குடிச்சிருந்திருக்கலாம். பிரியா ஓடி
போய் டக்குனு போட்டுட்டு வாமா. இல்லக்கா இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா குடிக்கிறேன். இப்ப கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, நான் கிளம்புறேன். சரி தம்பி, பார்த்து போங்க. பைக்குக்காரன், லாரிக்காரன், பஸ்ஸுக்காரன் என்னமோ ஃபிளைட்ல ஓட்டுற மாதிரியே ஓட்டுவான். நம்மதையும் பார்த்து பக்குவமா போகணும். சரிக்கா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேங்க. சரி. நல்ல தம்பியா இருப்பாக போல இருக்கு. இந்த காலத்துல இந்த மாதிரி நல்லவங்களை எங்க பார்க்க முடியுது? தாத்தா அப்பாவி மாதிரி இருக்காங்க. சரி பிரியா, உனக்கு காபி போட்டு கொண்டு வரவா? இல்ல வேணாக்கா, கொஞ்ச நேரம் சென்று நான் குடிச்சுக்கிறேன். சரி. என்ன சிவா சாரு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாங்களா? என்னால நம்பவே முடியல. கண்டிப்பா சிவா சார் என்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்க நம்பிக்கை வந்துருச்சு. அக்காவுக்கே பிடிச்சிருச்சு. இனிமே நம்ம கல்யாணம் தான். சோ சிவா சார் இருக்கிறது தெரியாம நான் டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டே இருந்தேன். சோ இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சிவா சார் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன இந்த பிரியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? என்கிட்ட முன்னாடி நடந்த பிரச்சனை எல்லாம் மறந்து சந்தோஷமா இருந்தா சரிவே. வீட்டுல யாருமா? எம்மா, என் பொண்டாட்டி கோமியம் வேணும்னு காசும் டப்பாவும் கொடுத்தாலாம்லம்மா, அதை வாங்கிட்டு வர சொன்னா. ஆமாமா, குடிச்சிட்டீங்களா? எம்மா சீக்கிரமா எடுத்து தாங்கம்மா, எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. எம்மா என்னம்மா கோமியம் வாங்க வந்திருக்கே, நீ என்னமோ தனியா பேசிக்கிட்டு இருக்க? என்னம்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்க? கோமியம் குடிக்கிறதுக்கா என் பொண்டாட்டி வந்ததுக்கு 200 ரூபாய் கேட்டிருக்க. 200 ரூபாய் காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீ குடிக்காம வச்சிருந்துட்டு கதையா சொல்லிக்கிட்டு இருக்க? நீ ஒரு பணத்தாசை புடிச்ச பேயின்னு இந்த தெரு பூரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என் பொண்டாட்டிட்டையும் சொல்லத்தையும் செஞ்சேன். இவகிட்ட எல்லாம் ஒரு வேலையும் சொல்லாத, செய்ய மாட்டாங்கன்னு கேட்டாலா? நாளைக்கு 4 மணிக்கு பால் காய்ச்சுக்கு ஐயர் கோமியம் வேணும் கோமியம் வேணும்னு அலறுவாரு. நாங்க என்ன செய்யறது? உங்களை நம்பி இருந்ததுக்கு எங்களை மோசம் பண்ணிட்டீங்கல்ல. நீங்க நல்லா இருங்க, நல்லா இருங்க. அட போமா, என் பொண்டாட்டி தான் உன்னை நம்பி ஏமாந்தா நானுமா ஏமாறுவேன். நான் அந்த முனியசாமிகிட்டயே குடிக்க சொல்லிக்கிறேன், நீ போ. அட போமா, நான் இருக்கிற கோபத்துல அப்பி இப்பீர போறேன். பணத்தாசை பிடிச்ச பேய். அது
எவ எடுத்தான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுச்சோ உனக்கு நடக்கிறதே வேற. ஹாய் நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அப்பதான் நிறைய வீடியோ கொடுக்க முடியும். அதனால லைக்க மறந்துடாம போட்டுருங்க.